அந்த நிலையில் அவர்களுக்கு பணி வழங்கி உறுதிப்படுத்தும் பணியை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை அந்த மின்வாரிய பணியாளர்களினுடைய சங்க தலைவர் தம்பி இளையராஜா, அவருடைய மாநில பொதுச் செயலாளர் யுவராஜ், பொருளாளர் ஜனார்த்தன தலைமையிலே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த மின்வாரிய பணியாளர்கள் ஹேங்மேன் அவர்களிலே 16 பெண்கள் இந்த போராட்டத்துக்கு வந்தவர்களை ஆங்காங்கே தடுத்து எல்லாம் மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். பல ஊர்களில் குறிப்பாக மதுரை, கரூர் போன்ற இடங்களிலே 500க்கும் மேற்பட்ட இந்த பணியாளர்களை இங்கே வந்து போராட விடாமல் தடுத்து வைத்திருக்கிறார்கள். போராட விடாமல் தடுக்கிறதில் காட்டுகிற அக்கறையை, அந்த முனைப்பை, போராடுகிற ஒரு முன்வைக்கிற கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்றுவதை காட்டியிருந்தால் இந்த போராட்டமே பிறந்திருக்காது. இங்கே போராட்டங்கள் பொழுதுபோக்காக செய்யப்படுவதில்லை. போராட்டங்களை திணிப்பது, போராட்டங்களை கையளிப்பதே அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் என்பதை இந்த போராட்டத்தை உற்று நோக்குகிற, பார்க்கிற, செய்தியாக கவனித்து கடந்து செல்கிற மக்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய இது. இங்கே போராடுகிற பிள்ளைகள் மிக எளிய பிள்ளைகள், ஊடகவியலாளர்கள், மக்களுக்கு செய்தியை கொண்டு சேர்க்கிற தூதுவர்கள். அருகிலே இருக்கிற பதாகைகளை படமிடுங்கள். அவர்கள் பணி செய்கிற போது எரிந்து உடல் தீய்ந்து தோள்கள் பீந்து தொங்குகிற அந்த கொடூரத்தை பாருங்கள். எவ்வளவு